ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு ருசியான கொண்டக்கடலை குருமா பார்க்கலாமா? இது நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு கொஞ்சமாக பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு தட்டி இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கசகசா, அப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 6 வரமிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் ஜீரகமும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட சோம்பும் சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும்போது அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குங்க. இது கூட கசகசாவையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட 6 வரமிளகாய் சேர்த்து இதோடையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது நம்ம மசாலா ரெடி பண்ணுறோங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் அந்த மசாலா பேஸ்ட் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும், திக் பேஸ்ட்டில் வரும். அதனால தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பல்லாரி சேர்த்துக்கிறேன். நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க குருமா. நம்ம வதக்குறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது குருமா. பார்த்தீங்களா, கண்ணாடி பதம் மாறுதா? இது கூட நான் இடித்து வச்ச இந்த வெள்ளைப்பூடை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடு அந்த வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரிஞ்சிராது. இப்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் 2 தக்காளி, அதை இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியில் உள்ள அந்த சாறு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோடு போட்டு அந்த தக்காளியை நல்லா வதக்கும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இதோடைய அந்த நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு, தக்காளியில் உள்ள அந்த சாறு நல்லா இறங்கியிருக்கா, நிறம் நல்லா மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன்.
இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாக்களை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. பச்சை வாடை நல்லா போகட்டும். லைட்டாக கருகிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இது கூட நான் 2 விசில் குக்கர் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ குக்கரில் 2 விசிலுக்கு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக பொங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. நல்லா எல்லாமே நல்லா கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா மசாலா வடைலாம் போனதுக்கப்புறமே நீங்கள் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டு அந்த மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கொண்டக்கடலை குருமா வந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம மகேஸ்வரி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.